ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். மழைக்காலங்களில் நம்ம வந்து தரெல்லாம் வந்து சில்லுனா ஐஸ் மாதிரி இருக்கும். இந்த சில்னஸ்க்காக இந்த கருப்பு எறும்பு நிறைய வரும். இந்த எறும்பு வந்து ஏதாவது துண்டு சாப்பிட்ற பொருள் ஏதாவது கீழே இருந்தாலும் அதை சுற்றி நிறைய இருக்கும் எப்போவுமே. அடுத்து வாங்க, நம்ம வந்து சித்தெரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து சுருக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம சாப்பிட்ற பொருளில் அதிகமாக வந்து ஸ்வீட்டோ இல்லை நம்ம எண்ணெய் வாசனைக்கு அதிகமாக இருக்கும். இந்த எறும்பு வந்து அறவே ஒழிக்கணும் அப்படின்னா இதுக்காக நம்ம மருந்து எதுவும் நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை. வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய சமையல் பொருள் வச்சு தான் நம்ம இந்த எறும்புக்காக ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து எறும்பு எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல லைட்டாக தூவி விட்டிங்கன்னா எறும்பு வந்து சுத்தமாக வரவே வராது. இந்த மஞ்சள் பொடியில் எரிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த எறும்புக்கு அந்த வாசனையை ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு எங்கெங்கே வர மாதிரி இருக்கும்போது லைட்டாக வந்து தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எறும்பு அந்த இடம் வரவே வராது. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை சமைச்சு வைக்கும்போது அந்த ஓரத்தில் வந்து வரும் அந்த எண்டில். அந்த டைமில் நம்ம இது மாதிரி நீங்கள் வந்து தூவி கையில் இந்த மாதிரி நீங்கள் பூசி விட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு அந்த மஞ்சள் பொடிக்கு சுத்தமாக வந்து எறும்பு வரவே வராது. அடுத்த ஹாலில் நம்ம எங்கேயாச்சும் அந்த செவுத்து ஒட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நான் எறும்பு காமிச்சோன்னா அங்கெல்லாம் வந்து பெருக்கிட்டு நான் வீடு அதுக்கப்புறமா இது போட்டு வீட்டில் நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டேன். திரும்ப நான் வரும்போது திரும்ப எறும்பு வரவே வராது. இப்போ பாருங்கள், நான் எங்கெங்கே எங்களுக்கு வருமோ அந்த இடத்துல நான் தேடி போய் போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக ஈஸியான இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம். நம்ம கடையில் பால் வாங்கிட்டு வருவோம். நம்ம சம்டைம் வந்து கட் பண்ணி கொஞ்சமாக வந்து டீ போடுவோம். அது மாதிரி திக்காக இருக்கும். மிச்ச பால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். அந்த பால் வந்து தண்ணியாக இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி அடிக்கடி இது மாதிரி வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும். என்ன அது ஃபஸ்ட்டு டீ போட்டோம் திக்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் அவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு யோசிப்போம். அதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஃப்ரிட்ஜில் பால் வாங்குவோம், சில்னஸாக வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த சில்னஸில் நல்லா உறைஞ்சி போய் அதில் இருக்கிற பட்டர்லாம் அந்த பாக்கெட்டில் மேலே வந்து ஒட்டிக்கும். அப்போ நம்மளுக்கு மேலேக்க அந்த தண்ணியாக இருக்கிற பால் மட்டும் தான் நம்ம டீ போடுறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு டீ போடும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் போடுறதெல்லாம் தண்ணியாகவே இருக்கும். அதை மாதிரி வராமல் நம்ம கடைசி வரைக்கும் டீ நல்லா திக்காக நல்லா போடணும்னா இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்குவாங்க. பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொத்தமாக காய்ச்சி வைக்க மாட்டோம். மொத்தமாக காய்ச்சி வச்சுட்டா டேஸ்ட் அப்பப்போ சூடு பண்ண டேஸ்ட்டு போயிடும். நம்ம எப்பப்போ டீ போடுவோமோ அப்போ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம அப்படியே வச்சுருவோம். அப்போ கடைசி வரைக்கும் டீ வந்து ஃபஸ்ட் டைமும் லாஸ்ட் டைமு டீ வந்து ஒரே மாதிரி திக்காக காஃபி இருக்கணும்னா இது மாதிரி பால் வாங்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ போட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும் கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டும் சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சமாக வந்து டீ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் எப்போ பாலை வாங்கினாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டீ வந்து எப்போவும் உங்களுக்கு டேஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கும், மாறாமல். நான் வந்து கொஞ்சமாக பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டிகாஷன் போட்டு வச்சுக்கலாம். நான் அடுப்பில் தண்ணி வச்சுட்டு இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன். டீ தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து அந்த எசன்ஸில் நான் இறங்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றி டீ போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் போடுங்க. ஒரே டைமில் பாலில் போட்டால் வேறு டேஸ்ட்டு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் தண்ணி டிகாஷன் போட்டு அப்புறம் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி போடுவாங்க, ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக மாறுபடும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் டீ. நீங்கள் பால் ஊற்றி நீங்கள் போட்டிங்கன்னா டீ தூள் அதிகமாக போடுற மாதிரி வரும். அதுக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு டீ தூள் அதிகம் செலவாகும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா டீ தூள் வந்து ரொம்ப கம்மியாகும். டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட் கிடைக்கும் டீ. இப்போ பாருங்கள், டீ நான் வந்து இந்த பால் வந்து மாட்டுப்பால் தான். இது ரொம்ப வந்து திக்காலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான டீ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் நீங்கள் பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கு. டீ பாருங்கள் நல்லா இருந்தது பாருங்கள், பார்க்கவே நல்லா இஞ்சி மரத்தோடு குடிக்க ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த டீ போகலாம் வாங்க. நம்ம எப்போவும் வந்து ஆம்லெட் போடும்போது ஒன்று ப்ளெயினாக போடுவோம், பெப்பர் மட்டும் போட்டுட்டு அடுத்து வெங்காயம் போட்டு போடணும், பச்சை மிளகாய் போட்டு. இன்றைக்கி நான் வந்து கேரட் போட்டு இன்றைக்கி முட்டை ஆம்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன், ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் ரெட் சில்லி பொடி போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வந்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா எவ்வளோ அளவுக்கு நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு பப்ளியாக வரும் நம்மளுக்கு ஆம்லெட்டு. நல்லா அடிக்கணும் அந்த ஸ்பூனில் போட்டு. இங்கே பாருங்கள், அடித்த உடனே நம்மளுக்கு வந்து இது மாதிரி வந்து நுர மாதிரி நல்லா வரும். டவர் அடுப்பில் நல்லா காய வச்சுட்டு ஆயில் அதிகம் நான் போட்டுக்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதை டவர் நல்லா சூடு ஏறின பிறகு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஈவனாக வந்து ஸ்பூனில் வந்து நம்ம வந்து அகலப்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நான் மேலே வந்து மிளகும் சீரகமும் நல்லா வந்து வறுத்து பொடி போய் வச்சுருக்கிறேன். இது நம்ம மேலே தூவிட்டு இந்த
ஆம்லெட்டை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி ஆம்லெட் சாப்பிட்டு இது மாதிரி நம்ம கேரட் போட்டு உடனே செஞ்சு பாருங்களேன். அந்த ஸ்வீட் தன்மையோடு அதை மட்டும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் ஆம்லெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த டிப் போகலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து காபி பொடி வாங்கும்போது கடைசியில் வந்து கொஞ்சமாக இருக்கும்போது அது வந்து கட்டி போயிடும் பாட்டிலில். அது மாதிரி கட்டாமல் இருக்கணும். அப்படியே கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பவுட்ராகவே இருக்கணும் காபி பொடி. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. நீங்களே பாட்டிலில் பாருங்கள். அந்த கொஞ்சமாக இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து பலபலனே இருக்குது பாருங்கள். அந்த காப்பி பொடி கட்டாமல். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து வாங்கும்போது நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு அலுமினியம் பாயிலில். நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி எடுக்கும்போது அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஸ்மெல்லும் போயிடும், கட்டி போயிடும். அப்போ அது மாதிரி நம்ம வந்து பிரிச்சிட்ட பிறகு நம்ம மறுபடியும் அதே மணத்தோடவே கட்டி போகாமல் இருக்கணும்னா இது மாதிரி சில்வர் பாயில் இருக்குது இல்லையா, இதை நம்ம இது மாதிரி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கவரை மூடி நம்ம க்ளோஸ் பண்ணால் அந்த காப்பி பொடி மணமும் அப்படியே இருக்கும். அந்த காற்று உள்ளே போகாமல் கட்டி போகாமல் கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காப்பி பொடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீட்டில் இது மாதிரி இருக்கும். நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதேமாதிரி நம்ம வந்து பிரிச்சுட்டு கூட இது மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வந்து அடுத்த டிப்ஸ் போகலாம். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ காலையில் வந்து டீ வைப்போம். டீ வச்சிட்ட பிறகு ஒரு சிலர் வேணும்னு சொல்லிவிடுவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு மதியமாக ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம இன்னொரு வாட்டி டீ குடிக்கணும் அப்படி எண்ணம் நம்மளுக்கு வரும். அப்போ வந்து நம்ம காலையிலே போட்ட டீ வந்து திரும்ப சூடு பண்ணும்போது டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். அந்த டேஸ்ட்டு மாறாமல் அதே மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் ஏற்கனவே போட்ட டீயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே திரும்ப நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்ட டீ மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ எங்கே போட்ட டீ இருந்துச்சுன்னா சூடு பண்ணால் அந்த கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு அந்த கலர் எதுவுமே உங்களுக்கு மாறாமல் இப்போ போட்ட டீ மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நீங்கள் டீ போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா சூடு பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா அந்த கலரு திக்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ போட்ட டீ மாதிரியே யாருக்குமே கொடுத்தாக்க நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்த டீ போகலாம் வாங்க. நம்ம இது மாதிரி நெய் டப்பா வந்து வீட்டில் வாங்கி காலி ஆயிடுச்சுன்னா இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை வச்சு க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் நம்மளுக்கு பிசு பிசுப்பாகிடும். டப்பாவும் அந்த ஆயில் அந்த ஒரு நெய்யோட பிசுப்பு திறமை போகவே போகாது. இதுக்கு நம்ம சூப்பரான ஐடியா யூஸ் பண்ணலாம் வாங்க. இந்த டப்பா நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தண்ணி வெதுப்பான ஒரு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது மாதிரி டிக் பண்ணி ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து அந்த டப்பாவில் இருக்கிற நெய்யெல்லாம் நல்லா உருக்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது வேறு ஒரு பொருள் சேர்த்து வாஷ் பண்ண போகிறோம். அந்த பொருள் சேர்த்து வாஷ் பண்ணும்போது அந்த நெய்யோட வாசனை சுத்தமாக அந்த டப்பாவில் இருக்காது. நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது பொருள் போட்டு வச்சுக்கலாம். அதேமாரி அந்த டப்பாவை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லைனா ஒரு 4-5 வாட்டி சோப்பு போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம கையை ஸ்மெல்லு வரும், பாட்டில் ஸ்மெல்லு வரும், பிசு பிசு தன்மையும் போகாது. இன்றைக்கி அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு வாங்க. அதில் இருக்கிற நெய்யை வந்து உருக்கி நம்ம எடுத்துக்கிட்டேன். நம்ம சாப்பிட வேண்டாம் அது. ஏன்னா நம்ம பாட்டிலில் உருக்கி எடுத்து ஹீட் பண்ணி எடுத்ததுனால அது பிளாஸ்டிக் எதுனா இருக்கும், அதனால வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நான் துணி துவைக்கும்போது வாஷிங் மிஷினில் 2 ஷேஷ் எப்பவுமே நான் போடுவேன் கட் பண்ணி. அதை அப்படியே நான் எடுத்து வச்சுப்பேன். இப்போ அதில் கொஞ்சமாச்சும் இருக்கும் இல்லையா ஷாம்பு, அதை வந்து நம்ம வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியில் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போது நம்ம நெய் டப்பா க்ளீன் பண்ணோம் இல்லையா, ஆயில் ஹாட் வாட்டர் போட்டு அதுக்கு வந்து ஸ்மெல்லு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும், இன்னொன்று எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிசுப்புத்தனம் சுத்தமாக நம்மளுக்கு போயிடும். இந்த மாதிரி ஷாம்பு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது அந்த பாட்டில் நெய்யோட வாசனையும் வராது. அதேமாதிரி நீட்டாக க்ளீனாக ஆகிடும் அந்த பாட்டிலு. ஒரே டைம் க்ளீன் பண்ணவே போதும். 2 டைம் சோப்பு போட்டு க்ளீன் பண்ண வேலையே இருக்காது. கண்டிப்பாக அந்த டப்பா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் நெய் டப்பா இது மாதிரி பாட்டிலோ க்ளீன் பண்ணும்போது இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடும். நெய்யோட வாசனையும் நம்மளுக்கு சுத்தமாக வராது. நம்ம என்ன பொருள்னா இதில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.